SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 5.3% ஆகும். ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்கள். தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு. தேங்காய் தலையில் விழுந்து குழந்தை பலி. தந்தையை கொடூரமாக தாக்கிய மகள் நீதிமன்றம் அளித்த உத்தரவு. நெதன்யாகு அதிரடி, போர் அமைச்சரவை கலை. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 2024 ஆண்டில் முதல் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 5.3% வளர்ச்சியை பதிவு செய்ததுடன் கைத்தொழில் துறையும் 11.8% வளர்ச்சியை பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் 2022 ஆண்டில் இறுதி காலாண்டில் 12% குறைவான எதிர்மறையான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக பதிவான இந்நாட்டில் இந்நிலைமையை நேர்மறையான கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள் இலங்கையின் பொருளாதார பயணத்தை நம்பிக்கையுடன் பார்க்க முடியும் என்று குறிப்பிட்டார். உலக வங்கியின் கணிப்புகளின்படி இலங்கையின் பொருளாதாரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் 2.2% வளர்ச்சி அடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் குறைந்த மேல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்ட ஒரு நாட்டில் 2 வருடங்களில் 2% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடிந்தமை மிகவும் நல்ல சாதனை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பின்பற்றும் வேலை திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தினால் தெளிவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அவதானமாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து இலங்கைக்கு கொண்டு வந்த போது தென் கடற்கரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார்கள். கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர்கள் 16ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டு பின்னர் ஜூன் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கப்பலில் சுமார் 131 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேங்காய் எண்ணெய் போத்தில் ஒன்றின் விலை 150 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தங்களுடைய இருப்புகளை மறைத்து வைத்திருப்பதன் காரணமாகவே தேங்காய் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உரிமையாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனால் தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்றின் விலை 150 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு எண்ணெயின் விலையை தீர்மானித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஒரு போத்தில் தேங்காய் எண்ணெயின் விலை 1000 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் எனவும் ஒரு போத்தில் ஒன்றின் விலையை அதிகரிக்க செய்யும் போக்கு காணப்படுவதாகவும் அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். ஹலகா நாரங்கின பிரதேசத்தில் தலையில் தேங்காய் விழுந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இவ்வாறு துர்வஷ்டமாக 11 மாத பெண் குழந்தை ஒன்றே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தந்தை குழந்தையை பக்கத்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது வீட்டின் முன்னிருந்த தென்னை மரத்தில் காய்ந்த தேங்காய் குழந்தையின் தலையில் விழுந்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த குழந்தை தொழிற்கேற்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் குழந்தை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹலகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனது 70 வயதான தந்தையை மகள் தாக்கியதாக நாவல காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அப்பன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சந்தேக நபருக்கு நாவல பதில் நீதிவான் ஷியாமலி விஜயரட்ன எதிர்வரும் 19ஆம் தேதி புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் அரங்கல்ல கனுமுல பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என நாவல காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் தந்தை நாவல காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளார்கள். சந்தேக நபரை ஆண் ஒருவருடன் வீட்டுக்கு வந்து தங்க முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தை சந்தேகமான பெண்ணை தாக்கியுள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். காசா மீதான போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அமைக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சரவை கலைப்பதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு மேற்காசிய நாடான இஸ்ரேல் கடந்த
ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இதில் 1200 பேரை கொண்டதுடன் அங்கு நடந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்டோரை கடத்திச் சென்றது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக போர் பிரகடனத்தை செய்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அனைத்து கட்சிகள் அடங்கிய 6 பேர் கொண்ட மத்திய அமைச்சரவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அமைக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சரவை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். முன்னாள் ஜெனரல் பெண்டி கான்ஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிய நிலையில் நெதன்யாகு இந்த முடிவை எடுத்துள்ளார். காசா மீதான போருக்கு பிந்தைய திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருக்கு போர் அமைச்சரவை அதிகாரிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 5.3% ஆகும். ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்கள். தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு. தேங்காய் தலையில் விழுந்து குழந்தை பலி. தந்தையை கொடூரமாக தாக்கிய மகள் நீதிமன்றம் அளித்த உத்தரவு. நெதன்யாகு அதிரடி, போர் அமைச்சரவை கலைப்பு.